வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். அம்மா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்க? அம்மா உனக்கு சப்பாத்திக்கு ரெகுலராக நீ சாப்பிடுவீல்ல, அந்த சைடிஷ் பண்ணியிருக்கேன். என்ன சைடிஷ்னு நீ கண்டுபிடி பார்க்கலாம். ஓ, நீ ஆந்திரா ஸ்டைலில் செய்விய சப்பாத்திக்கு அந்த சைடிஷா? வாவ், சூப்பர். எனக்கு பசி, சீக்கிரமாக செய். சரிடி தங்கம், ஒரு 5 நிமிஷம். சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ், நல்ல காரசாரமாக. இந்த சைடிஷ் வந்து சப்பாத்திக்கு நல்ல காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் இது நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 10 பல் பூண்டு, 5 வெங்காயம், 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனியன் வந்து லைட்டாக கண்ணாடி பதத்தில் வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இதோட 3 தக்காளி நல்லா பெரிய தக்காளி, அதனால் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். சரியாக இருக்கும். தக்காளி ஈவனாக சேர்த்துட்டா கொஞ்சம் காரம் கம்மியாயிரும். அதனால் தக்காளி 3 தக்காளி சரியாக இருக்கும். 5 வெங்காயம்னா 3 தக்காளி சரியாக இருக்கும். தக்காளியும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி வந்து லைட்டாக தோல் உறிஞ்சால் மட்டும் போதும். லைட்டாக ஆவியில் ஒரு 5 நிமிஷம் நம்ம தம்மில் வச்சா போதும். இது மாதிரி வேக வச்சா போதும். லைட்டாக தக்காளி வெந்திருந்தால் போதும். தக்காளி இப்போ லைட்டாக வெந்துருச்சு. இதோட ஒரு கை புதினா சேர்த்துக்கோங்க. புதினா வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். புதினா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டு சைடிஷ்ஷாக இருக்கும். இந்த சைடிஷ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புதினாவும் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப வதங்கிட்டால் அதோட அந்த ஒரு புதினாவோட வாசனை போயிடும். அதனால் லைட்டாக வதங்கினா போதும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஆந்திராவில் இது ரொம்ப ஃபேவரட்டாக சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பரான சைடிஷ். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹிந்திக்காரம்மா இருக்காங்க, அடிக்கடி செய்வாங்க. சரி, என்ன மசாலாலாம் போடுறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு தடவை கேட்டேன். அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தக்காளி வெங்காயம் அந்த ஹீட்டு ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப நைஸாக அடிக்காமல் இது மாதிரி லைட்டாக அடிங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். மீல் மேக்கர் அதை ஹாட் வாட்டரில் லைட்டாக ஊற வச்சுக்கோங்க. அப்படி ஊற வச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா புசு புசுன்னு அழகாக வந்துடும், நல்லா வந்துடும். ஷார்ட்டில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்போ வந்து நான் பாஸ்தா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் பாஸ்தா சாப்பிட்டுக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் வந்து என் வாயில் வந்து மெக்ரோன்னு வந்துருச்சு. ஆக்சுவலி மீல் மேக்கர்னு சொல்லணும், நான் வந்து மெக்ரோன்னு சொல்லிட்டேன், சாரி. தேவையான அளவு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு இதுக்கு கறிப்பூ, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கிராம்பு ஒரு 5, இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு நம்ம மற்றதெல்லாம் பட்டை கிராம்பை அதெல்லாம் பட்டையெல்லாம் சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிடும். இதோட அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். கறிப்பூ, அன்னாசிப்பூ, கிராம்பஞ்சு, அவ்வளோதான். பிரிஞ்சி இலை அது ஒன்று, ஒரு 3 பிரிஞ்சி இலை. இந்த பட்டை இதெல்லாம் சேர்க்க வேண்டாம், அது வேறு அந்த வாசனை வந்து வேறு மாதிரி ஆயிரும். அதனால் இந்த ஸ்டைலில் பண்ணுங்கள். அந்த அரைச்ச விழுதை நல்லா பச்சை அந்த ஆயில்லையே நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நல்லா காரமாக போடுங்க. வந்து காரம் ஜாஸ்தியாக வேணும்னா காரமாக போடுங்க, ஆனால் இது காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், சிக்கன் மசாலா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்க மாட்டேன், மஞ்சத்தூள். மல்லித்தூள் ஏன்னா மல்லித்தூள் நீங்கள் சேர்த்திங்கன்னா அதை காரத்தை அமைக்கிறோம், அதனால் மல்லித்தூள் சேர்த்துருக்க மாட்டேன். ஜீரகத்தூள், சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள். அதுவும் மிளகாய்த்தூள் வந்து அந்த ஆந்திரா மிளகான்னு சொல்லுவாங்க, அது நல்ல காரமாக செமையாக இருக்கும். நல்ல உச்சி முடி வந்து நட்டுக்கும், அந்தளவுக்கு காரமாக இருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். நல்லா அந்த ஆயிலையே அந்த மசாலாலாம் நல்லா வதக்கிடுங்க. நம்ம புளிஞ்சி எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை இதோட சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் மீல் மேக்கர் தான் சேர்க்கணுன்னு இல்லை, இதை காளான் சேர்க்கலாம், ப்ரொக்கோலி சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு சேர்க்கலாம்,
சிக்கன்லேயும் இதே ஸ்டைலில் பண்ணலாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், சும்மா லைட்டாக ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு ஸ்டைலில் மாறிடும். லைட்டாக ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அம்மா ரெடி ஆயிடுச்சா? டேய் இருடா, ரெடி ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான்டா, அவ்வளோதான். இது மீல் மேக்கர் ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுங்க. மீல் மேக்கர் நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துடும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். நல்லா இது மாதிரி கொதித்து அந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும், உங்களுக்கு அதுவே தெரியும். நல்லா கொதித்து வந்து இந்த ஆயில் தனியாக தெரியுது பாருங்கள். இது மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நல்லா மசாலா சூப்பராக அந்த சப்பாத்திக்குரிய சைடிஷ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க. என் பையன் வேறு சீக்கிரம்னுட்டுருக்கான், அதை முடிச்சிடலாம். இந்த சைடிஷ் வந்து சப்பாத்திக்கு தான் நீங்கள் தொட்டுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இது நான், பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ் சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். நல்லா காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் இந்த சைடிஷ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தினோடனே உங்களுக்கு நான் பியூட்டிஷியன் வித் ஃபோட்டோகிராஃபர், எடிட்டர் எல்லா ஒர்க்கும் சூப்பராக பண்ணுவேன் நான். கோதுமை மாவில் உங்களுக்கு ஒரு சின்ன பியூட்டி டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். கோதுமை மாவு 2 ஸ்பூன் பால், 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த டிப்ஸ் வந்து ஏஜ் ஆனவங்களுக்கு 40 ஏஜ் ஆனவங்களுக்கு முகம் வந்து நம்மளுக்கு லைட்டாக தொங்கின மாதிரி சுருக்கம் உளுந்த மாதிரி லைட்டாக இருக்கும், ரொம்ப இல்லை லைட்டாக இருக்கும். அப்படி விழாமல் இருக்கிறதுக்கு, ஸ்கின் நல்லா டைட்டாக இருக்கிறதுக்கு இந்த கோதுமை மாவு, 2 ஸ்பூன் பால், 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை முகத்தில் போட்டு முகத்தை வாஷ் பண்ணுங்கள். முகம் வந்து நல்லா டைட்டாக இருக்கும், ஸ்கின் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். நம்மளோட ஸ்கின் நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும். வாரத்தில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஆந்திரா ஸ்டைலில் சப்பாத்தி சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சப்பாத்தி சைடிஷ்ஷு சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.